ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான குக்கீஸ் ரெசிபி தான். காஃபி பீன் குக்கீஸ் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். காஃபி பிரியர்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக இந்த டேஸ்ட் பிடிக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கிட்ஸுக்குமே இது பண்ணி கொடுக்கலாம். ஒரு பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. பேக்கிங், ப்ரைஸிங் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன். வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த குக்கீஸோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா, நம்ம சாக்லேட் ப்ளஸ் காஃபி சேர்ந்தா ஒரு மாதிரி டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். நான் கொடுத்துருக்குற மெஷர்மெண்ட் வச்சு அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா வரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேன்றீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பவுலில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்துருக்கிறேன். இது இன்ஸ்டன்ட் காஃபி தான். கூடவே 1/4 கப் அளவுக்கு நான் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக தண்ணி வந்து சூடாக இருக்கணும். அப்படின்னா தான் இது ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் ஆகி கிடைக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 80 கிராம் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் வந்து சால்டட் பட்டர் தான். இது நார்மல் அமுல் பட்டர் தான் எடுத்துருக்கிறேன். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இது முக்கியமான பாயிண்ட்டு. இது கூட 95 கிராம்ஸ் அளவுக்கு நான் பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். கப் அளவும் பார்த்தீங்கன்னா 3/4 கப் ப்ளஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பேச்சுலாவை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா சாஃப்ட் அண்ட் க்ரீமியாக வர அளவுக்கு நம்ம பீட் பண்ணணும். இப்போ இதுக்கு எக்கோட சப்ஸ்டியூட்காக இன்றைக்கி நான் சொல்யூஷன் ரெடி பண்ண போகிறேன். ஒரு கிளாஸில் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். அது கூட ப்ளஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். இந்த 3யும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போதே நமக்கு தெரியும் ஒரு பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி வரும். ஸோ இது வந்து நம்ம எக்கோட சப்ஸ்டிடியூட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எக்லெஸ் தான் எல்லாம் பண்ணுறோம். இது பண்ணும்போது கொஞ்சமாக இதோட குக்கீஸோட செல்ஃப் லைஃப் கொஞ்சம் அதிகமாகும். டெக்ஸ்சருமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இதை வந்து நம்ம பட்டர் மிக்சரில் நம்ம சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம எடுத்து வச்சிருந்த காஃபி மிக்சரும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஆறி இருக்கும். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது ஈவனாக மிக்ஸ் ஆகாது. பட் ஸ்டில் ஒரு தடவை கம்பைன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மைதா 180 கிராம் சேர்த்துருக்குறேன். 1.25 கப் வரும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்குறேன். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துருக்குறேன். இது நார்மல் நம்ம 10 ரூபா கிடைக்கும்ல, அதே மில்க் பவுடர் தான். இதை நல்லா இப்போ நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும்போது நம்ம குக்கீஸில் அதிகமான மாய்ஸ்சர் இருந்துச்சுன்னா அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அதுவும் இல்லாமல் மில்க் பவுடர் ஆட் பண்ணும்போது நம்ம குக்கீஸ்க்கு ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸ்பேச்சுலாவை வச்சு நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப வாட்டராக இருக்கிற மாதிரி தெரியும். அதிகமான லிக்விட் இருக்கிற மாதிரி. பட் இல்லை, இது நீங்கள் மிக்ஸ் பண்ண அது அப்சர்வ் ஆகிடும். ஸோ அதிகமாக உங்களுக்கு லிக்விடாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இங்கே 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு ஒரு டோ கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. பட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம ஃப்ரீசரில் நம்ம 1/2 அன் ஹவர் வரைக்கும் செட் பண்ணி எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கிறதா இருந்தால் 1/2 அன் ஹவர் வச்சா போதும். இல்லை ரெஃப்ரிஜரேட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 1 ஹவர் வரைக்கும் நீங்கள் செட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு ஹார்டாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரெக்கமெண்டேஷனில் யூடியூப் காட்டும். ஸோ கண்டிப்பாக அது எனக்கு பெரிய மோட்டிவேஷ்னலாக இருக்கும். சரி, இப்போ நான் 1/2 அன் ஹவர் வரைக்கும் நான் ஃப்ரீசரில் செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்ட் ஆகி கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த டோவில் இருந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து ஒரு பால் சைஸ்க்கு நம்ம உருட்டிக்கலாம். அதாவது ஓவல் ஷேப்பில் நம்ம எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு காஃபி பீன் மாதிரி அந்த ஷேப்பில் வேணும். ஸோ அது மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா டோவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் ப்ளேஸ் பண்ணி எல்லாத்தையுமே நான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ இந்த டூத் பிக்கை வச்சு நடுவில் ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி கொடுத்துக்கலாம். அப்படி கொடுக்கும்போது நமக்கு காஃபி பீன் மாதிரி நமக்கு அப்பியரன்ஸில் கிடைக்கும். இப்போ உங்கள்கிட்ட டூத் பிக் இல்லைன்னா நீங்கள் நார்மல் நம்ம நைஃப் இருக்கு இல்லையா? ஸோ நைஃபை வச்சு கூட நீங்கள் இம்ப்ரெஷன் மாதிரி கொடுத்துக்கலாம். நைஃப் அல்லது நம்ம ஸ்பூனோட பேக் சைடு வச்சு கூட நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த ட்ரே வந்து நான் 160 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற அவனில் நம்ம வந்து 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம்.
2 ராட்ஸுமே ஆன் பண்ணி கண்டிப்பா ஃபேன் மோட் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா ஆன் பண்ணி நீங்க பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்க குக்கீஸோட சைஸ் கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா, பேக்கிங் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும். ஸோ, இப்போ பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம குக்கீஸோட சைஸ் கொஞ்சம் என்லார்ஜ் ஆகி கிடச்சிருக்கு. ஸோ, நம்ம சூப்பரான காஃபி பீன் குக்கீஸ் ரெடி ஆயிருச்சு. சரி, இப்போ வாங்க வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வெயிங் ஸ்கேல ஒரு பவுல்ல பிளேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ, இப்போ நம்ம பண்ணி வச்சிருக்க குக்கீஸ்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது, டோட்டலா 428 கிராம்ஸ் நம்ம குக்கீஸ் கிடைச்சிருக்கு. ஸோ, ஆல்மோஸ்ட் நமக்கு 1/2 கேஜிக்கு கொஞ்சம் கம்மியா இன்னைக்கு நம்ம குக்கீஸ் வந்திருக்கு. ஸோ, இதே மாரி ஒரு யூனிக்கான டிசைன்ல டேஸ்டியான காஃபி பீன் குக்கீஸ் நம்ம வீட்லயே சிம்பிளா பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், ஓடிஜில ஃபேன் மோட் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா ஃபேன் மோட் ஆன் பண்ணி பேக் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது ஹீட் வந்து ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகி கிடைக்கும். அதே மாரி குக்கீஸும் ஈவனா பேக் ஆகி கிடைக்கும். இப்ப இந்த குக்கீஸ பிரேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஹார்டாவும் இல்ல, ரொம்ப சாஃப்ட்டாவும் இல்ல, மீடியமா இருந்துச்சு. ஸோ டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்தது. கண்டிப்பா நீங்க ஹோம் பேக்கர்ஸா வந்து உங்க கஸ்டமருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. ஆர்டர்ஸும் நெறைய கிடைக்கும். சரி, இப்ப வாங்க காஸ்டிங் அண்ட் பிரைசிங் பார்ப்போம். இப்போ ஐட்டம்ஸ் அண்ட் ப்ரைஸை லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்குறேன். இப்போ மைதா, சுகர், பட்டர் எல்லாம் ஒரு சைட் லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதோட ப்ரைஸஸ் எல்லாம் நான் சைடில் கொடுத்துருக்குறேன். இப்போ எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு டோட்டலாக வந்து ₹121 தான் நம்ம காஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அது ஓடிஜி சார்ஜஸ், லேபர் சார்ஜஸ் வந்து ₹20 நான் கொடுத்துருக்குறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பமோ அந்த அளவுக்கு நீங்கள் லேபர் சார்ஜஸ் கூட்டியும் கம்மியும் நீங்கள் வச்சுக்கலாம். இன்றைக்கி நமக்கு டோட்டலாக 428 கிராம்ஸ் குக்கீஸ் கிடச்சதுக்கு நம்ம அப்ராக்சிமேட்டாக 300 to 350 வரைக்கும் நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் ஏரியாவில் ப்ரைஸ் எல்லாம் ஒருத்தர செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பேக்கிங் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பாக்ஸஸ் கிடைக்கிது, ஆன்லைன்லேயும் கிடைக்கிது, ஷாப்ஸ்லையுமே கிடைக்கிது. இதே மாதிரி நீங்கள் வாங்கி இதில் நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நல்லா ஏர்டைட் கண்டெய்னரை பார்த்து நல்லா சீல் பண்ணி நீங்கள் செல்லிங் பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட பேக்கிங்குமே நீங்கள் காஸ்டிங்கில் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ இது வந்து ₹6 ஒரு பேக்கெட்டு. ஸோ இதுவும் காஸ்டிங்கில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. லைக் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் அண்ட் கமெண்ட் தான் எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.